நன்றி நன்றி. தாய் பாடலுக்காக கைதட்டி அந்த அந்த 5 பேருக்கும் தான் நன்றி. மற்றவர்களுக்கெல்லாம் தாய் பாடல் பிடிக்காதா? நன்றி நன்றி நன்றி. இங்கே பாதுகாப்புகளுக்கு வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். சரி சரி நல்லா இருக்குமா? எதுக்கு அப்படி வெயிட் பண்ணி இருந்தீங்களா? சரி, உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்ப என்னைய பார்த்து ரொம்ப சந்தோஷமா? சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இவர் ஒன்றும் பேச மாட்டாரு. நான் பேச மாட்டேன். ஏ ஓ, அதனால அவர் பேச மாட்டாரா? சரி, அப்ப நீங்க நல்லா இருக்கீங்க. சரி, அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தாய்க்குள்ள வந்து அதிகம் நம்மளுக்கு நைட்டு ஓட்டு மட்டும் உணவு போகுது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்களா? அவங்க நல்லா இருக்காங்களா? அவங்க தான் நம்ம நல்லா இருந்த மணிக்க. ஆமா, வந்தவன சாப்பாடுல எப்படி எப்படி சாப்பாடு? சரியான சாப்பாடு. சாப்பாடு அழைத்து நல்ல பிள்ளைங்களுக்கு என்ன சார்பாகும், நாடகங்கள் சார்பாகவும் வணக்கம் வணக்கம். அதாவது என்னைய போட்டு ஆகணும் இந்த ஊருக்கு. அதாவது என்னைய வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், அவங்க எனக்கு அறிமுகப்படுத்தி போட்டா அட்வான்ஸ். நாடக அமைப்பாளர் யார் தெரியுமா? தஞ்சாவூரை சேர்ந்த அண்ணன் சமயக்கருப்பு அண்ணவர்களுக்கு எனது சார்பாகவும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் போமா எது காட்டி போனோம் போட போவா வயசுக்கார சொன்னமா அவர் பார்த்துக்கிட்டே இருக்காது. எப்பத்தே திரும்ப வந்துட்டே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரும் ஏத்துறாருல, ஏத்தணும்ல. எத்தனை மேய்ச்சட்டுக்கார வந்தவன கரெக்ட் பண்ணுன்றது. ஆமா, எப்படி ஏத்து வச்சாருல, இந்த மாதிரி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருந்துச்சு? ராணி 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 ஆடியோஸ் அவர்களுக்கு வணக்கம். போமா தாமரை
கொட்டுது. சரி போட்டாச்சு. என்ன போட போடுமா? போடுவா. அப்படியா? சரி போட்ட படம் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? சரி இப்ப நானா போட்டு நானா செய்யணும், சங்கடமா இருக்கு. அதானே 1 2 3 4 5 பேரு 5 பேர் நான் வரவா? 4 பேர்த்த சொல்லு. சரி சாமி அப்பா வந்து ஒரு சாமி பேரு சாமி. ஆமா ஆமா அது அப்படி இல்ல. அப்பா வச்சா நம்ம அவர்தான் முதல் குரு. அவர்தான் முதல் குரு நமக்கு. அப்பா யாரு? நம்ம குரு மாதிரி முதல் குரு அவர்தான். இந்த வழிக்கு சரி வாத்தியாருக்கு போட்டு ஆகணும். வரமாட்டேன் சரி, ஏன்னா குரு இல்லையா? வரமாட்டேன். சரி மாமா போடுமா? ஆமா மாமா 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 ஏமா ஏமா சாமி மாமா போயிட்டு அதுக்கு வந்து எங்க மச்சான்ட்ட போவான். எங்க மிருதங்க மச்சான் தெரியுது. அதான் சொல்றல 2 நிக்க வச்சு 1 படுக்க போட்டு அடிக்கிறேன். அதெல்லாம் இல்ல, வார் பிடிப்பேன். வார் பிடிப்பேன். என்னது? ஆமா ஆமா 2 நிக்க வச்சு 1 ஒட்டி வச்சு மச்சான் கருத்தா மச்சான்
விட்டேன். இந்த மாதிரி சுத்தி சேர மாதிரி ஏத்தி விட்டேன். சரி அவர் இருந்தாச்சு. இப்ப கொழுந்துட்டு போவா. கொழுந்து வரேன். எத்தெல்லாம் மடிச்சு கொடுமா. எப்படி சரி கொஞ்சம் தந்தாச்சு. அடுத்து போகும்போது அழை கட்ட வர முடியாது. உத்தரகத்திரனே செல்லுபட்டு குத்தாமட்டா போறீங்களே. சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல வைக்கணும். நல்லா இருக்கு. ஏத்துங்க நீங்க ஏத்துங்க. நம்பிட்டு ஏத்த போதுமா? சரி அப்ப அவங்களை போடும்ல. பட்டா வச்ச தங்க அத்தானுக்கு யூனிட் பத்துல 2 யூனிட் கொடுப்பேன். நான் யூனிட் வச்சிருக்கேன் உள்ள பையில. யூனிட் 2 யூனிட் தூக்கி கொடுப்பேன். யூனிட் கையில வச்சிருக்கேன். யூனிட் பண்ண நீங்க எவ்வளவு தெரியுங்க. சரி கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தா போய் சொந்தர் கண்ணாடே ரொம்ப நன்றி அண்ணே. சாமி அண்ணே உங்களுக்கு ஒரு நன்றி. உனக்கு ஒரு நன்றிப்பா. உனக்கு ஒரு நன்றி. எதுக்குன்னு கேளுங்க. சம்பளத்தையும் கொடுத்து இவ்வளவு மாதிரி கிம்பளமும் கிடைக்கும் போது எவ்வளவு பெரிய விஷயம். நெய்வயல் மக்களுக்கு ஒரு நன்றி. இல்லைன்னா சாப்பாடையும் போட்டு பொங்கலையும் கொடுத்து சம்பளமும் கிடைக்குமா? நீங்க எத்தனை வருஷமா அந்த தொழில இருக்கீங்க? 30 வருஷமா உங்க வேலை எத்த வேலை? சத்தத்தோட போட்டு மாங்கு 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 மாங்குன்னு வாசிக்கிறதே உங்க வேலை. உங்க தலையெழுத்து அப்படி வர உங்களுக்கு கிடைச்ச நேரம் அப்படி அப்படி அவத்த நேரம் அப்படி இருக்கு. எனக்கு எப்படி இருக்கு சரவணா? உனக்கெல்லாம் செத்த தோல், எனக்கு இந்த பச்சை தோல் செவத்த தோல் அப்படி இருக்கட்டும். உனக்கெல்லாம் கண்டுகிட்டு இருக்கா இல்லையா? மேல இருக்கா இல்ல கீழே இருக்கா நட்டமா இருக்கா? ஒரு பொம்மை அடிச்சுக்கிட்டு நான் எதுல அடிச்சேன் தெரியல. எனக்கா தெரியல. மதுக்கு மதுக்கு இருந்துச்சு. நான் வண்டி மேல அடிச்சேனா? இருமா
ஒரு ஆம்பளை ரோட்ல வந்தா பொம்பளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தாய்மார்கள் இவ்வளவு பேர் இருக்காங்களே, சரி. அவங்க ஓரமா அவங்களுக்கு கொடுத்த இடத்துல எப்படி அமைதியா எப்படி உட்கார்ந்து இருக்காங்க. சரி. அவங்கள பார்த்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? கையெடுத்து கும்புற மாதிரி இருக்காங்க. என்னைய பார்த்தா பெண்களே, சரி. உன்னைய பார்த்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அப்படி அரைக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்க கூடாது. ஒரு ஆம்பளை வந்தா பொம்பளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஓரஞ்சாரமா ஒதுங்கி போறவதே பொம்பளை. எனக்கு இருக்குன்னு இப்படி விரிச்சுக்கிட்டு வந்தா என்னமா? ரோடு உங்க அப்பா விட்டுறோடா இல்ல உங்க ஆத்தா விட்டுறோடா? உங்க ஆத்தா விட்டுறோடா? இல்ல உங்க அப்பா விட்டுறோடா? நான் சொல்றேன், நான் தான் ரோட்ல நிக்கிறேனே, நீ வந்து கட்டியார் மேல அடிச்சுக்கிட்டு என்ன ஓரமா பண்ணுமாம்ல? இப்ப என்னமா இடிச்சு விட்டேன்? ஒரு ஆம்பளை பொம்பளை இடிச்சு விட்டியா? தப்பு. தப்பு. ஆமா. அதுக்கு என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்டு போ. வருஷத்துல மன்னிப்பு கேட்பேன். ஏமா ஒரு ஆம்பளை ரோட்ல வந்தா பொம்பளை குறுக்க வந்து உடனே நான் இடிச்சு விட்டேன். ஆமா. மருதண்ணே, ஆம்பளையே பொம்பளையே ஆம்பளை இடிச்சு விட்டேன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பதிலுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீ இடிச்சா சரியா போச்சுல. நீ வெளிய சொல்லி பிடிச்ச பையா சொந்த வந்து எப்படியே சொல்லி தீவா நான் உன சொல்லி சொல்லி தீவா அப்படியே ஒன்னே நான் சொல்லி கிடக்கவா சரக்கு வந்து படிச்சு சொல்றதை கேளு. சொல்லு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்ற? அரிக்கிற நேரத்துல அரிக்கும், சரி. சொரிய நேரத்துல சொரியணும். சொரியணும். இல்லன்னா அதுக்கு பேர் மனுஷன் கிடையாது. ஓ சரி பெரிய சொல்லிட்டு இருக்கு. என்னமா சொல்றேன்? நீ என்ன சொல்ற? என்னமா சொல்றேன்? தப்பு மரியா மன்னிப்பு கேளு. ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ ஓவரா பேசுற. போடினா கூரைய பொத்துக்கிட்டு போயிடுவாங்க. அவனே டப்பு அடிச்சு கப்புட்டு வச்சு டவுசர் பட்டு கிஞ்சுவாங்க. துப்புடு குடுதல ஓத்தாடு உள்பவர டர்னு கிழிச்சு. அவ கப்பட்ல குத்துனா உங்க ஆத்தா குடிச்ச பால்ல வெளிய வந்து பாத்துக்க சேனா பால்ல. எங்க ஆத்தா குடிச்ச சேனா பால்ல நீ பாத்துருக்க. ஆமா. பரவாயில்லை பரவாயில்லை இருக்கட்டும்மா. இப்ப என்னமா சொல்ற? நீ என்ன சொல்ற? உலகத்திலே தலை சிறந்தவங்க ஆம்பளை சிங்கம் நான் சொல்லுவேன். நாங்க பெண்கள் தான் நான் சொல்லுவேன். நீ சொல்லுவீங்க. ஆமா. பெண்கள் எதுல பெருசு? நீ ஆம்பளை எதுல பெருசு? எதுல பெருசு நான் சொல்றேன். பொம்பளை நீ எதுல பெருசு நீ சொல்லுவா. சொல்லுவேன். இந்த பூமாதேவி யாரு? பொம்பளை. பொம்பளை. ஆமா. அதுல ஏற புடிச்சு தொலிய புடிச்சு கலப்பைய போட்டு உழுது பயிரை வச்சு வெளிய வைக்கிறவன் யாரு? எங்க ஆம்பளை சிங்கம். ஆம்பளை சிங்கம். யாரு பேசிக்கிருக்க? சரி. ஒருள் யாரு? ஒருள் பொம்பளை தாமா. ஒருள் பொம்பளை. பொம்பளை. அதுல குத்துற உலக்க யாரு? எங்க ஆம்பளை. சரி. தெரியுமில? சரி. யார்கிட்ட பேசிக்கிருக்க? ஏ பூட்டு இருக்கேன் கோத்தா பூட்டு. அப்ப சாவி. பூட்டு பொம்பளை தான். அதுல போட்டு திறக்கிற சாவி யாரு? எங்க ஆம்பளை. ஆம்பளை. யாருகிட்ட பேசிக்கிருக்க? அப்படியா? இப்ப பக்கம் மேல புள்ள வந்திருக்காங்க. ஆமா. வாசிக்கிற புள்ள யாருமா? அவங்க ஆம்பளைய. அவங்க இல்லாம நீ வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போக முடியுமா? இல்ல. அங்க சங்கத்துல இருந்து உன்னை கொண்டு வந்துங்க நெய்வேல சேர்த்தது யாரு? டிரைவர் யாரு? டிரைவர் அண்ணே. அண்ணே இருக்கட்டும். அவர் யாரு? ஆம்பளை தானே. ஆம்பளை எல்லாம் நீ வந்து சேர முடியுமா? தொழில் செய்ய முடியுமா? இல்ல எங்களுக்கு தான் பெருசு, நாங்க தான் பெருசு, நாங்க தான் பெருசுன்ற எதுல நீ பெருசு? சூப்பர் தப்பு சரியான பதில் சொல்ற. எதுல நீ பெருசு? கேன பூனாமாவனே பூனை கூடாமாவனே சொல்லு. என்னமோ அங்க ஆம்பளை எங்களுக்கு தான் பெருசு, எங்களுக்கு தான் பெருசு ஆத்தி காமிக்க தூக்கி காமிக்கிற. ஏன் சொன்னியே பூமாதேவி பொம்பளை கட்டுக்கிட்டு உழுவுற உலக்க ஆம்பளைன்னு. அத சொன்னியே அந்த வந்து பூமாதேவி இருந்தாலே நீ கட்டுக்கிட்டு கலப்பை கட்டி உழுவ. பூமாதேவி நிலை இருந்தாலே கலப்பைய போட முடியும். ஆமா. சரி. அப்ப எதை கட்டி உழுவ? இல்லன்னா உழுவ முடியாது. அதுல பெண்கள். அப்புறம் சொன்னிய உரல் நாங்க உலக்க கைத்தட்டி இடிக்கிறோம் சொன்னியே. உரல் இருந்தாதே உலக்கைக்கு வேலை. உரல் இருந்தாலே உலக்கைக்கு வேலை. இடிக்கும் இல்லன்னா இல்ல. சரி. அதுல பெண்கள். அப்புறம் பூட்டு சாவி நில. ஆமா. பூட்ல அந்த பொம்பளை ஓட்டல்ல சாவியை கொண்டு எதிர ஒண்ணு மாட்டிக்கிட்டு உரப்ப. சாவியை கோர்க்க முடியாது. உரப்ப. இல்லன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. சரிமா. அதுல பெண்கள். அப்புறம் சொன்னீல அக்காவத்திய பூரா வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் யாரும் ஆம்பளை. அவங்க ஆம்பளை யாரும் இல்லன்னா அவங்க வச்சு அடிக்கிறது பூரா பொம்பளை. ரவுண்டா வச்சு அடிச்சாட்டு அவங்களுக்கு பேரு. அந்த ரவுண்ட் யாரு? பெண்பளை. ரவுண்டு பொம்பளை. அதுல பெண்கள். அப்புறம் டிரைவர் சேர்த்துட்டாரு. சேர்த்துட்டாரு சொன்னீங்க. அந்த டிரைவர் ஆம்பளை. சக்கரை யாரு? பொம்பளை. ஓட்ட இருந்தாத்தே வண்டிக்கு வேலை. அந்த சக்கரை உருண்டாத்தே வேலை செய்ய முடியும். நீ பெருசு நீ சொல்ற, நான் பெருசு நான் சொல்றேன். இப்ப நெய்வேலியில யாரு பெருசுன்னு இப்ப தெரிஞ்சாங்க. அங்காளி மாமி மச்சனை இவ்வளவு பேர் சொந்த வந்த எல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. தாய் குலமும் வந்திருக்காங்க. எங்க அக்கா தங்கச்சி மதினி அம்மா எல்லாமே வந்திருக்காங்க. இப்ப நாங்க ஆம்பளை சிங்கம் பெருசா இல்ல பொம்பளை நீ பெருசான்னு இங்க நான் நிரூபிச்சிருவேன். நிரூபிச்ச இன்னொரு நீ நாடகம் ஆடக்கூடாது, ஓடியோ வரணும்.
நிறுவ நாங்க நிற்பேன்ல டான்ஸ் ஆடி உனக்கு போவோம். டான்ஸ் ஆட போய்ப்ப ஆமாவா சிங்கங்களா இப்ப என் சிங்கங்க நான் விசில் அடிக்க சொன்னா எல்லாரும் விசில் அடிப்பாங்க. அதே மாதிரி நீ செய்ய சொல்லணும். செய்வாங்க. ஆமாமா. நீங்க விசில் வச்சா நாங்க குழவை போடுவோம். போடுவீங்க. போடுவோம். பங்காளிகளா போடுங்க பங்காளியா ஒரு விசில. உனக்கு சப்பாத்தி அப்புறம் பாத்தியா சொன்னனே அங்காளி பங்காளி எப்படி அடிச்சாங்க? நீ பொம்பளை தானே? சொல்லுமா. இப்ப பெருசுக்கு நெருவி நீ சொன்ன சோறுக்கு ஆம்பளை வெக்கம் இல்லாம உள்ள விட்டுக்கிட்டு விஷயம் விஷயம் அடிச்சிட்டாங்க. அதே தான் நான் சொன்னா எங்க பெண்கள் இந்த இதுக்குல நாக்க வச்சு அப்படியே கலகலகலன்னு ஆட்டி குழவை போடுவாங்க. குழவை போடுவாங்க. ஆமா. போட சொல்லுமா. போட சொல்லவா? நான் போடுவேன், அவங்க போடுவாங்க. போடு. ஒரு உண்டை கூட போடல. நீதாம்மா போட்ட, நீ போடாம இரு. நீ போடாம அவங்க போட சொல்லு. நான் போடாம அவங்க போடுவாங்க. தனியா கேட்கணும்ல. சரி கேட்கும். இப்ப நான் கொலை கூட அவங்க போடுவா பாக்குறீங்களா? என் கூட பிறந்த உடல் பிறப்பு நீங்க பூரா கொலை போடுங்கம்மா. ஏய் சும்மா ஊடு கத்துது கொலை விடல. நாக்கில போடுங்க விரல விட்டா போடுங்க. உனக்கு தான் கொலை விடணும். நான் கேட்கிற கேள்விக்கு 2 கேள்வி சரியான பதில சொல்லிருக்கேன். நான் சொல்லிருவேன். கண்டிப்பா சொல்லுவேன். 4 பக்கம் செவரு நடுவுல ஒரு கிணறு எட்டி பார்த்தா தண்ணி இல்ல, நக்கி பார்த்தா தண்ணி இருக்கு. அது என்னமா? அப்படியா சொல்லவா? சொன்னா நான் திருப்பி சொல்லுவியா? நான் சொல்லுவியா? அதுதான் மீன் குஞ்சு. அதான் 4 பக்கம் செவரு நடுவுல ஒரு கிணறு எட்டி பார்த்தா தண்ணி. அது வந்து அச்சு வெள்ள கட்டி. அச்சு வெள்ள கட்டி அந்த அச்சு வெள்ள இருக்குல்ல, இப்பதான் சீனி அப்பல அச்சு வெள்ளதே மேல பார்த்தா சதுரமா 4 பக்கம் செவரு மாதிரி இருக்கும். சன்ன சதுரமா. ஆமா. நடுவுல சின்ன பல்ல இருக்கும். கிணறு மாதிரியா இப்படி கையில வச்சு பார்த்துட்டே தண்ணி வராது. நாக்க போட்டு நக்குன்னு வச்சுக்க. நாக்கில போட்டனே எச்சி ஊறி தண்ணியா வந்துடும். சூப்பர்மா. அதுதான் அச்சு வெள்ள கட்டி. உங்கள ஒரு கேள்வி கேட்ட நீ டக்குன்னு பதில் சொல்றாங்க. ஒரு ஆளு சொன்னா நான் சொல்ல மாட்டேமா? ஒரு ஆளே 5 ரூபாய் தாளு. நான் சொன்ன பாரு மைசூர் பருப்பு நாங்க சொல்லுவோம் கேளு. இப்ப சொல்லவா? அதாவது பேயாத பெருமழை பெஞ்சாலும் குன்னாத குஞ்சு என் குஞ்சு குஞ்சு அல்ல. குன்னாத குஞ்சு என்ன குஞ்சு சொல்லு. பேயாத பெருமழை பெஞ்சாலும் குன்னாத குஞ்சு என்ன குஞ்சு? கோழி குஞ்சா? இல்ல இல்லையா? இல்ல வாத்து குஞ்சா? அது குன்னீரும். அதுவும் குன்னீரும். ஆமா. வாத்து குஞ்சு குன்னீரும், கோழி குஞ்சு குன்னீரும். மைனா குஞ்சா இருக்கும். அது குன்னுமுப்பா. குன்னாத குஞ்சு. ஏன் மீன் குஞ்சுமா? மீன் குஞ்சு. எப்படி சொல்றீங்க மீன் குஞ்சுனே? ஏமா மீன் எதுக்குள்ள கிடக்கு? கேளு. தண்ணிக்குள்ளே 24 நேரம் உள்ளே கிடக்கு. அதனால எவ்வளவு பேயாத பெருமழை மயிலும் புயல அடிச்சாலும் மீன் குண்ணுமா? தண்ணிக்குள்ளே கிடக்குனால குன்னாத குஞ்சு என்ன குஞ்சு? சரி. மீன் குஞ்சுல ஏன் மீன் குஞ்சு? மீன் குஞ்சு சொல்லில. இப்ப உலகத்துல எத்தனையோ சாமி இருக்கு. அதாவது இந்து சாமி எத்தனையோ சாமி இருக்கு. அந்த 3 சாமி நான் சொல்ற 4 சாமி நம்ம அதை கையெடுத்து கும்பிடுறோம். நான் சொல்லவா? அதாவது பொட்டு வைக்காத சாமி. பொட்டே வைக்க முடியாது. பொட்டு நாக்கு அறிவு போகும் உனக்கு. பொட்டு வைக்காத சாமி எந்த சாமி? பொட்டு வைக்காத சாமி. ஆமா. ஆடையே உடுத்தாத சாமி எந்த சாமி? ஆடையே உடுத்தாத சாமி எந்த சாமி? ஆலயம் இல்லாத சாமி எந்த சாமி? ஆலயமே இல்லாத சாமி எந்த சாமி? உருவம் இல்லாத சாமி எந்த சாமி? உருவமே இல்லாத சாமி எந்த சாமி? 4 சாமி நம்ம கையெடுத்து கும்பிடுறேன் சொல்லு. உருவமே இல்லாத சாமி, உருவம் இல்லாத சாமி, பொட்டு வைக்காத சாமி, அப்புறம் வந்து ஆடை உடுத்தாத சாமி, ஆடையே உடுத்தாத சாமி, அப்புறம் வந்து ஆலயமே இல்லாத சாமி. ஆடையே உடுத்தாத சாமி. இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம் வீட்டுக்கு காவலா இருக்க வேற மனுஷனை கூட நம்புறது இல்ல. யார காவலா வீட்டுக்கு வச்சிருக்காங்க? நாய். சரி. நன்றி உள்ள பைரவர் சாமி. அவர் ட்ரெஸ் போட்டிருக்காரா? ஆடை உடுத்திருக்காரா? அவர் என்ன சாமி? பைரவர் சாமி கிடையாது. பொட்டே வைக்க முடியாத சாமி வந்து மலை வர்ண பகவான். ஆமா. மழை பெஞ்சா பொட்டு வச்சு பொட்டு நிக்க அவளுக்கு அந்த மலைக்கு பொட்டு வச்சா நிக்குமா? ஒட்டாது. அது வந்து வர்ண பகவான் சாமி. அதை நம்ம கையெடுத்து கும்பிடுறோம். சாமி மழை பெய்யும் கையோடு கும்பிடுறோம். அது சாமி ஒண்ணு. 2வது சாமி சொன்னே ஆடை உடுத்தாத சாமினா அக்கடி பாவம்.
ஆடை ஊத்துனா எரிஞ்சு போயிருவாரு. எப்படிங்கல இந்த கோயில் வாசல்ல போய் ஒரு சூடத்தை போட்டு வைக்க சாமி கும்பிட்டு நீ 5 வருஷத்துக்கு ஒரு புடவை எடுத்து அதுல போடு. இருக்குமா? இருக்காது. ரெண்டு போகும் சாம்பல். அப்ப அக்னி பாகம் ரெண்டாவது. சரி. மூணாவது சொன்னே ஆலயமில்லா சாமி. அதுதான் சரஸ்வதி. சரஸ்வதிக்கு எந்த ஊர்ல ஆலயம் கிடையாது. கிடையாதோ? எல்லாம் தெரியுமா? இல்ல வரலாறு பேசுற அதனால தான் கேட்டுக்கிறேன். இல்ல இல்ல வரலாறு இல்ல, எனக்கு ஒரு சொன்னா நான் சொல்றேன். சரி. அதாவது ஆலயமில்லா சாமினா சரஸ்வதி. நம்ம அதை கையெடுத்து கும்பிடுறோம். உருவமே இல்ல சாமினா சிவன். சிவனுக்கு உருவம் இருக்காது, லிங்கம் மட்டும் தான் இருக்கும். எல்லா கோயிலையும் பாரு லிங்கம் இருக்கும். எதை நிக்க வச்சாத்தே லிங்கம், நிக்க வச்சாத்தே லிங்கம். ஆமா நான் முழுங்குவேன். ஆமா நாங்க பஸ் ஓட்டுவோம். நான் பஸ் ஓட்டுவேன். நாங்க லாரியை ஓட்டுவோம். நாங்க ஓட்டுவோம். ஓட்டுவோம். செய்வேன். நீ பெரிய பாவம், நீ கடப்பாரியா மட்டும் முன்ன நானு மட்டும் முழுங்குவேன். உனக்கு குறைஞ்சவள இல்ல கேக்குறேன். நானும் முழுங்குறேன். நீ பாராகளை திட்டுவா நான் திங்கிறேன். நீ இந்த கண்டு கப்பியை பிடிச்சுப்பா நானும் கண்டு கப்பியை பிடிக்க. ஐயோ என்னது நான் கூட என்னமா பப்பன் செய்யக்கூடாது. ஏன் என்ன பண்றீங்க? இந்த மாதிரி என்ன பண்ற? பேப்பர் தூக்கி திங்கிறத பெரிய சரியா கல்விக்கு குறைந்த வேலை பப்பன் பேப்பர் தூக்கி தின்னுக்கிய எப்படி எடுப்ப? இருந்துச்சு. நான் எடுத்து எப்படி திண்டு முழுங்கணும்னா அதே மாதிரி உள்ள இருந்து குடல தள்ளல உனக்கு குண்டாடி தேர்ச்சி போக வச்சு. நீ செய்ய நான் செய்ய மாட்டோமா? நான் செஞ்சு பாக்குறேன் பாரு. வாயில பேசுறதெல்லாம் பொம்பளை கிடையாது, செயல்ல காமிக்கணும். ஆம்பளை செஞ்சதான் செய்ய போறாளா? தங்க கட்டி இப்ப வருமாறா தங்கச்சி வரட்டுமே. ரெண்டு தெரிஞ்சாங்க ஆம்பளை இது செஞ்சாலும் பொம்பளையால செய்ய முடியும். ஆமா, அதை மட்டும் போட்டி போடாத. என்ன சொல்லிருக்காங்க நம்மளுடைய நாட்டின் பெண்கள்? என்ன சொல்லிருக்காங்க? பெண்கள் தான் நாட்டின் கண்கள் இருக்காங்க. ஒரு ஆம்பளை செஞ்சதை பொம்பளை செஞ்சுக்காங்க, செய்யறா பூரா செய்வாங்க. உண்மையிலேயே எங்க ஆம்பளை சிங்க வர்க்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். என்ன என்ன வேலை பார்த்துக்கிட்டு இங்கே டான்ஸாக நடிக்கும் ராமலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார். விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை உலகம் போட்டிய எல்லா கமிட்டியாளர் அவர்களுக்கும், ஊர் கமிட்டியாளர் அவர்களுக்கும், கோவில் பூஜாரி அவர்களுக்கும் நன்றி நன்றி அந்த வணக்கம். என்னமா வேலை பார்க்கறீங்க? என்ன பழம்? இளந்த பழம். ஆமா. குடிக்கு எவ்வளவு? படிக்கு எவ்வளவு? படிக்கு எவ்வளவுமா? படி எவ்வளவுமா? படி 50 ரூபா. ஒரு படி 50 ரூபா. ஆமா. எப்படி எவ்வளவு மொத்த? இளந்த பழம், இளந்த பழம். ஒரு சத்த சத்த பழம்.
எடுத்த போலும் இது தேனாக இறங்கி போலும் எல்லோரும் பார்த்து போலும் இது இறங்கிட கொட்டை எடுத்தது 150, கொட்டை எடுக்காது 200 எடுத்து 150. கொட்டை எடுத்தா நைஸா இருக்கும் கரைக்கிறதுக்கு. சரி, கொட்டை எடுக்காம போட்டோம்னு வச்சுக்க கொஞ்சம் தட்டு முள்ளு முரடுமா தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால அதுலதான் டேஸ்ட் அதிகமா இருக்கும். ஆடி பாடுனா அலுப்பு தரும். ஆடி பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பலவேத்த பார்த்திருக்கேன், பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பல பேரும் பார்த்திருக்கேன். ஒருத்தி நான் பார்த்ததில்லை. அது எலுமிச்சம்பழ ஜகப்பு, அது எஞ்சி மரத்தாவரம், அது எலுமிச்சம்பழ ஜகப்பு, நீ எந்த மதானம். சொன்னேன், நான் பார்க்கத்த ஆள் சிறுசு, வரலாறு பெருசு இல்ல, கேட்க மாட்டேன். எதை பிடிச்சு தூக்கணும்? பொதுவாக என் மனசு
தனித்தனியா தூக்கி போட்டாலே யார் நல்லா தூக்குறான்னு தெரியும். இப்ப பையன் போடு உடஞ்சு விரும்பத்துக்கு போட்டுனா கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாக பாவம் செஞ்சவங்க சுத்தி சுத்தி அவனை தூக்க சொன்னேன். அவங்க பாக்குற மாதிரி நல்லா தூக்குமா. மண்ணு தெரிச்சிருப்பா. மண்ணு வருதா? சரி, தூரம் மண்ணு தூக்கு. தூரம் மண்ணு பார்க்க முடியாது. என்ன பண்றது? முத்தக்கட்ட பல்லக்கு முத்து முத்து சொல்லி முத்தக்கட்ட பல்லக்கு முத்து முத்து சொல்லி ஒச்ச கொட்ட பல்லாதகி முத்து முத்து சொல்லாதகி சிங்கம் கொஞ்சம் விட்டு கிழிந்து இருக்கு. கிளியாது கிளிதான். உனக்கே கிளிய நீதான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து உனக்கே கிளிய எனக்கு அது கிளிய போது கிளியாது. தோட்டுக்கடை ஓரத்திலே பொம்பளை பிள்ளை ஆட சொன்னா நல்லா ஆடுறா, நல்லா ஓட சொன்னா நல்லா ஓடுறா, உட்காந்து போட சொன்னா நல்லா ஓடு போடுறா. பாட சொன்னா பாடுவியா? உனக்கு எனக்கு அப்படியே வருமா? உனைய பார்க்க ஓரமா போற அளவுக்கு இல்ல, உள்ள இருந்து வருது. மனிதர் உணர்ந்து கொள்ளே இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஒரு ஆங்கிலக்காரன் உனக்கு தெரியும்? தெரியாது. எப்படி லவ் பண்ற நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன். எங்க பாப்போம். ஹாய், வெரி நைஸ் கேர்ள், பியூட்டிஃபுல் கேர்ள், வாவ், வண்டர்ஃபுல். ஹாய் ஹாய் ஃபக் ஹாய் ஹாய். ரொம்ப கேவலமா இருக்கு காதல். வாய்ஸ் ஆங்கில காதல் வேணாம்ன்றாங்க. அசிங்கமா இருக்கு. ரொம்ப மூஞ்சி வாயா இருக்கு. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் தோன்றிய மூத்த குடி நம்மளுடைய தமிழ் குடி. அதனால தமிழ் காதல் எங்க பண்ணு பாப்போம். Thank you.
மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பெரிய பெரிய திமிங்கலம்லாம் உள்ள வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. அவங்க வேலையை அவங்க செய்யணும். நம்ம உள்ள போயிட்டு ஒவ்வொரு ஆளா வெளியில தள்ளி விடுவோம். அது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. குடியை கெடுக்கும், குடி பழக்கம் நாட்டையும் கெடுக்கும், வீட்டையும் கெடுக்கும். நம்ம இருக்கும் போதே நம்ம குடும்பம் நிலைமையில இருக்கு. ஒரு நல்லது கெட்டது ஆச்சுன்னா நம்ம குடும்ப நிலைமை என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி இரு சக்கர வாகனம் ஓட்டுறவங்க, கனரக வாகனம் ஓட்டுறவங்க, இரு சக்கர வாகனம் ஓட்டுறவங்க அணிந்து ஓட்டுங்க. கனரக வாகனம் ஓட்டுறவங்க சீட்டு பெல்ட், பாதுகாப்பு பெல்ட் அணிந்து ஓட்டுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.